நெய் தீபம் வாசம் போய் சேருமா. அப்போது மகாலட்சுமியுடைய வாசம் கூட நம்ம வீட்டில் இருக்கும். அதாவது வாசம் என்பது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நம்முடைய வீட்டிலே நிரந்தரமாக இருப்பாங்க. எப்படி சிவபெருமானை நினைத்து நாம் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதால், நெய்யால் ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் கூட நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால்தான் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இப்போ நெய்யெல்லாம் என்னால் முடியாதுங்க, வசதி கம்மிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் போடுவீங்க, இல்லாட்டி பஞ்சதீப எண்ணெய் போட்டால் கூட, பஞ்சதீப எண்ணெய் நான் இப்போல்லாம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா நெய் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக நெய் போடணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட இருந்து வாங்காதவங்க என்ன பண்ணுங்கள், அந்த பஞ்சதீப எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் ஒரு சொட்டு நெய்யாவது விடுங்க. அப்படி விடுறதுனால கூட மகாலட்சுமி நம்மக்கிட்ட நிரந்தரமாக குடியிருப்பாங்க. சரி, இந்த தீபத்தை முதலிலே எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாகவே பூஜை அறையில் ஏற்றுவது தான் வழக்கம். பூஜை